அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேர்களை 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் ஆஸ்திரேலியாவில் நடக்கவிருக்கும் 54வது உலக நற்கருணை மாநாடு, $7 மில்லியன் மதிப்புடைய விவிலியம், யூபிலி ஆண்டுகள் கொண்டாடப்பட்ட இடங்கள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இறை நிகழ்ச்சிகள் போகலாம். வரும் காலத்தில் எந்தெந்த பயண திட்டங்களில் திருத்தந்தையவர்கள் பங்கேற்பார் அல்லது பங்கேற்க மாட்டார் என்ற தகவலை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். 12 நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பிட தலைமையின் மிக நீண்ட திருத்துது பயணத்தை நிறைவு செய்து திரும்பினார். 87 வயதான திருத்தந்தை அவர்கள் திரும்பும் வழியில் விமானத்தில் வரவிருக்கும் பயணங்கள் குறித்து பத்திரிகையாளர்களிடம் தெளிவுபடுத்தினார். நோட்ரடேம் ஆலயத்தை மீண்டும் திறக்கும் நிகழ்வில் திருத்தந்தை கலந்து கொள்வார் என்ற செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக பாரிஸுக்கு செல்ல தான் திட்டமிடவில்லை என்று தெளிவுபடுத்தினார். சீனாவுக்கு செல்லும் தனது கனவை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் தனது சொந்த நாடான அர்ஜென்டினாவுக்கு செல்லும் பயணம் பற்றி கேட்டபோது செல்ல விரும்புவதாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்தார். அதேவேளை முன்னதாக தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்று கூறினார். கேனரி தீவுகளுக்கு செல்வது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கடல் வழியாக புலம்பெயர்ந்தோர் வருகின்ற சூழ்நிலைகள் இருப்பதால் நான் அதிகாரிகளோடும் மக்களோடும் அருகில் இருக்க விரும்புகிறேன். புலம்பெயர்தல் விவாதம் ஐரோப்பாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் நடக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இவர்களுக்கு இடையேயான முதல் அமெரிக்க அதிபர் விவாதத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு வரவிருக்கும் தேர்தலில் அமெரிக்க கத்தோலிக்க வாக்காளர்களுக்கு திருத்தந்தையின் ஆலோசனை கேட்கப்பட்டது. அப்போது குறைவாக தீமை செய்வோருக்கு வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது என்று தெரிவித்தார். இருவரும் சமூகத்திற்கு எதிரானவர்கள், புலம்பெயர்ந்தோரை தூக்கி எறிபவர்கள், குழந்தைகளை கொல்பவர்கள். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அது நல்லதல்ல, அது கெட்டது. எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். குறைவாக தீமை புரிவோரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் யார்? அது பெண்ணா அல்லது ஆணா என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் அவரவர் மனசாட்சிப்படி இதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். மேலும் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெனிசுலாவை பற்றி பேசினார். அப்போது சர்வாதிகாரம் குறித்த தனது வார்த்தைகளில் தெளிவாக இருந்தார். வெனிசுலாவின் முழு நிலை எனக்கு தெரியவில்லை என்றாலும் அங்கிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்லும் செய்தி, உரையாடலுக்கும் அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். சர்வாதிகாரங்கள் பயனற்றவை. விரைவில் அது மோசமான நிலையில் முடிவடையும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் நகருக்கு வந்த பிறகு ஒவ்வொரு திருத்தூது பயண முடிவிலும் செய்வது போல புனித மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு சென்றார். இது அவரது திருப்பிட தலைமையின் 45வது பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேனரி தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டால் அப்பயணம் நம்பிக்கையின் மூச்சாய் அமையும் என்று கூறப்படுகிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் படிப்படியாக ஸ்பெயினுக்கான தனது பயணம் குறித்து கோடிட்டு காட்டுகிறார் என்று தெரிகிறது. சாண்டியாகோ டி கம்போஸ்டெல்லா அல்லது லயோலாவை பார்வையிடலாம் என்ற செய்தி பரவியது. ஆனால் திருத்தந்தை அவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறார். ஆம், கேனரி தீவுகளுக்கு செல்ல திருத்தந்தை விரும்புகிறார். திருத்தந்தை அவர்கள் ஒரு உறுதியான முடிவை எடுக்கும் வரை இப்போதைக்கு இத்திட்டம் ஒரு யோசனை மட்டுமே. அதன் பிறகு அரசியல் மற்றும் மத அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். இறுதியாக வத்திக்கான் அதை உறுதிப்படுத்த வேண்டும். திருத்தந்தையின் வருகை கேனரி தீவை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையின் மூச்சாக அமையும் என்பது உறுதி. இந்த தீவுகள் புலம்பெயர்தல் நிலையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றன.
இந்த ஆண்டு இதுவரை 25,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த கரையை அடைந்துள்ளனர். அதேவேளை 2023ஆம் ஆண்டில் மட்டும் 6,000த்திற்கும் மேற்பட்டோர் கடலை கடக்க முயன்று இறந்துள்ளனர். அவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது கவனிக்கத்தக்கது. தீவுகளின் அதிபர் அவர்கள் ஏற்கனவே ஜனவரி மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்த போது இந்த பயணம் குறித்து பேசினார். நாங்கள் திருத்தந்தையிடம் கோரிக்கை வைத்தோம். இனி அது அவரது எண்ணம் பொறுத்தது. நிச்சயமாக அவரது வருகை எங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். அவரை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் ஸ்பெயினின் துணை அதிபர் வத்திக்கானுக்கு வருகை தந்ததன் மூலம் அதிபரின் கோரிக்கை வேகம் பெற்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடனான தனது உரையாடலின் பல விவரங்களை துணை அதிபர் அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் அவர்கள் பயணத்தின் சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதத்தை உறுதிப்படுத்தினார். உலகிலும் கெனரி தீவுகளிலும் புலம்பெயர்ந்தவர்களின் நிலைமையை பற்றி நாங்கள் பேசினோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வருவது குறித்தும் நாங்கள் விவாதித்தோம். ஒருவேளை அப்படி ஒரு பயணம் நடந்தால் அது திருத்தந்தையின் மற்ற சில தீவு பயணங்களின் பாணியை ஒத்திருக்கலாம். அதாவது இது அதிகாரப்பூர்வ திருத்துத பயணமாக கருதப்படாமல் வேறொரு நாட்டிற்கு செல்லும் போது வழியில் நிகழும் பயணமாகவோ அல்லது 2 நாட்கள் அல்லது சில மணி நேரங்களுக்குள் நிகழும் ஒரு விரைவான பயணமாகவோ இருக்கும் என்று கருதப்படுகிறது. பாப்புலர் மூவ்மெண்ட்ஸின் பிரதிநிதிகளை வத்திக்கானில் சந்தித்த திருத்தந்தை அவர்கள் சூதாட்டம் போன்ற அடிமைத்தனங்களுக்கு எதிரான தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடுமையான நிலைமைகளை எதிர்கொள்ளும் தொழிலாளர் குழுக்களை ஒன்றிணைக்கும் மக்கள் இயக்கங்களான பாப்புலர் மூவ்மெண்ட்ஸின் பிரதிநிதிகளை மீண்டும் ரோமில் சந்தித்தார். சூதாட்டம் போன்ற கடுமையான போதைக்கு வழிவகுக்கும் நடத்தைகளை ஊக்குவிப்பவர்களுக்கு எதிராக திருத்தந்தை அவர்கள் ஒரு முறையீட்டை வைத்தார். கால்பந்து விளையாட்டுகள் மற்றும் விளையாட்டு நட்சத்திரங்கள் சூதாட்டத்தை ஊக்குவிப்பதை பார்ப்பதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அது சூதாட்டம் அல்ல, அது ஒரு போதை. மக்களின், குறிப்பாக தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகளின் பாக்கெட்டில் அது கை வைக்கின்றது. சமத்துவமின்மை மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை கைவிட வேண்டாம் என்று திருத்தந்தை அவர்கள் இந்த இயக்கங்களை கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்புக்கான காரணம் ரோமில் நடைபெற்ற இந்த இயக்கங்களின் முதல் உலக சந்திப்பை கொண்டாடுவதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானின் நெறிமுறைப்படி வெள்ளை உடையில் திருத்தந்தை அவர்களை சந்திக்கும் சலுகை பெற்ற பெண்கள் யார் யார் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கருப்பு உடை அணிந்த பெண்கள் காணப்படும் இந்த புகைப்படத்தில் இருப்பது அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தையை சந்திக்கும் போது பயன்படுத்தும் உடையாகும். ஆனால் வத்திக்கான் நெறிமுறையின்படி உலகில் 7 பெண்கள் திருத்தந்தை முன்பு வெள்ளை உடை அணியும் சலுகை பெற்றுள்ளனர். ஸ்பெயின், பெல்ஜியம், லக்சம்பர்க் மற்றும் மொனாக்கோ போன்ற ஐரோப்பிய அரச குடும்பங்களில் கத்தோலிக்க இறையாண்மைகள் மற்றும் கத்தோலிக்க மன்னர்களின் வாழ்க்கை துணைவியர்கள் இந்த வாய்ப்பை பெற்றுள்ளனர். ஸ்பெயினின் முன்னாள் அரசி டோயோசோஃபா அவர்கள் திருத்தந்தை 6ஆம் பவுல் முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரையிலான கடைசி 5 திருத்தந்தையர்களை சந்தித்துள்ளார். இந்த சலுகை 2014ஆம் ஆண்டு லெட்டிசியா அவர்கள் ஸ்பெயினின் அரசியான போது அவருக்கு கிடைத்தது. புதிதாக முடிசூட்டப்பட்ட மன்னரின் பிரகடனத்திற்கு சில மாதங்களுக்கு பிறகு அவர் திருத்தந்தை அவர்களை சந்தித்த போது வெள்ளை நிறத்தை அணிந்திருந்தார். ஆனால் இந்த பெண்களுக்கு அன்று வெள்ளை உடை தேவைப்படவில்லை. உதாரணமாக மொனாக்கோவின் சார்லின் இளவரசர் ஆல்பர்ட்டின் மனைவி அவர்கள் கடந்த காலத்தில் வெள்ளை நிறத்தை அணிந்திருந்த போதிலும் திருத்தந்தை உடனான தனது கடைசி சந்திப்பின் போது கருப்பு நிற உடையை அணிந்திருந்தார். அதேபோல் லக்சம்பர்க்கின் கிராண்ட் டச்சஸ் மரியா தெரேசா அவர்கள் 2000ஆம் ஆண்டில் வெள்ளை உடை அணிய வாய்ப்பு பெற்ற போதிலும் கருப்பு நிற உடையை அணிய முடிவு செய்தார். முன்னாள் அரசி பவுலோ உட்பட பெல்ஜிய மன்னர்களும் வெள்ளை நிறத்தை அணியலாம். தற்போதைய அரசி மெட்டில்டா அவர்கள் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தினார். மேலும் கத்தோலிக்க மன்னர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவியர் மட்டுமே வெள்ளை உடை அணிய முடியும். உதாரணமாக நெதர்லாந்தின் அரசி மேக்சிமா அவர்கள் புரொட்டஸ்டன்ட் இளவரசர் வில்லியம் அவர்களை மணந்த பிறகு திருத்தந்தையின் முன்பு அவர் வெள்ளை உடை அணிய அனுமதிக்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஹமாஸ் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்காக திருத்தந்தை அவர்கள் தனது மூவேலி ஜெப உரையை அர்ப்பணித்திருக்கிறார். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஹெர்ட்ஸ் கோல்பர்க் போலின் என்ற 23 வயது இளைஞன் அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் ஹமாஸ் பயங்கரவாத கும்பலால் கடத்தப்பட்டார். செப்டம்பர் மாத தொடக்கத்தில் மற்ற 5 பணைய கைதிகளின் உடல்களுடன் அவரது உடலும் இஸ்ரேல் ராணுவத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. காசாவில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருடம் சிறை வைக்கப்பட்டனர். சுரங்கப்பாதையின் நுழைவாயிலின் பாதை 65 அடி ஆழமும் கிட்டத்தட்ட 400 அடி நீளமும் கொண்டது.
2 முதல் 6 பயங்கரவாதிகள் பணைய கைதிகளுடன் அங்கே இருந்தது எங்களுக்கு தெரியும். எல்லா பொருட்களையும் இங்கே சேகரித்து வருகிறோம். பயங்கரவாதிகள் பயன்படுத்திய பத்திரிகைகள் மற்றும் AK-47 ரக மேகசின், சார்ஜர்கள் அனைத்தையும் பார்க்கலாம். குரான் புத்தகங்களும் ஒரு தூரிகையும் இருந்தன. அதை யார் பயன்படுத்தினார்கள் என்பதை சரிபார்க்க வேண்டும். மேலும் சுரங்கப்பாதையில் பெண்களும் இருந்திருக்கின்றனர். ஹிர்ஷ் அவர்கள் இறந்த செய்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செவிகளை எட்டியது மூவேளை ஜெபத்தின் போதாகும். திருத்தந்தை அவர்கள் அவரது தாயார் ரேச்சல் அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். போரில் குழந்தைகளை இழந்த தாய்மார்களை நினைத்து பாருங்கள். எத்தனையோ இளம் பெண்களின் உயிர்கள் பறிபோய்விட்டன. செப்டம்பர் மாதத்தில் காசாவில் 5 பணைய கைதிகளோடு இறந்து கிடந்த ஹெர்ஷ் கோல்பர்க்கை நினைவு கூறுகிறேன். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அவரது தாய் ரேச்சல் அவர்களை சந்தித்தேன். அவர் தனது மனித நேயத்தினால் என்னை நெகிழ்ச்சி அடைய செய்தார். இந்த நேரத்தில் நான் அவரோடு அருகில் இருக்கிறேன். 2023ஆம் ஆண்டின் இறுதியில் நடந்த இந்த கூட்டத்தில்தான் இஸ்ரேல் பணைய கைதிகளின் உறவினர்கள் மற்றும் பாலஸ்தீனர்கள் குழு வத்திக்கானுக்கு சென்றது. அரசியல் விளக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இது ஒரு மனிதாபிமான சந்திப்பு என்று வத்திக்கான் தெளிவுபடுத்தியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களுடன் இருக்கவும் அவர்கள் சொல்வதை கேட்கவும் விரும்பினார். இன்று காலை மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். என்னை அவர் விசாரித்ததையும் மதிப்பதையும் உணர்ந்தேன். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது குறுகிய நேர சந்திப்பாக இருந்தது. அவரிடம் பேச முடியாதவர்களுக்கு இது வேதனையாகவும் இருந்தது. ஆனால் அவருடைய அன்பையும் ஆதரவையும் நான் உணர்ந்தேன். ஹமாஸ் தாக்குதலில் ஹெர்ஷ் உட்பட 251 பணைய கைதிகள் இசை கச்சேரி விழாவில் பிடிபட்டனர். இஸ்ரேலின் கூற்றுப்படி 97 பேர் இன்னும் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 33 பேர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியா தனது நம்பிக்கையை மீட்டெடுக்கும் விதமாக 54வது உலக நற்கருணை மாநாட்டை தன் நாட்டில் நடத்த இருக்கிறது. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஈக்வடார் குயிடோவில் நடைபெற்ற உலக நற்கருணை மாநாடு நிறைவு பெற்றது. ஆனால் 2028ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் மாநாட்டிற்கான இடம் தெரிய வந்துள்ளது. 54வது உலக நற்கருணை மாநாடு சிட்னி நகரில் நடைபெறும் என்று அறிவிக்கிறேன். இந்த தகவல் காரணமாக ஆஸ்திரேலிய மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அதோடு நிறைவு திருப்பலியின் இறுதியில் ஒரு தூதுக்குழு தங்கள் முதல் செய்தியை முன்வைக்க பால் நியூட்டனின் ஓவியத்தை மேடைக்கு எடுத்து வந்தது. அது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சிட்னியின் முதல் கத்தோலிக்க சமூகமானது அருள் அடையாளங்களை நிறைவேற்றுவதை ஆங்கில அதிகாரம் தடுத்தபோது நற்கருணை முன் ஜெபம் செய்ததை நினைவூட்டுகிறது. குயிடோவில் நற்கருணை மாநாட்டை காண்பது ஒரு அற்புதமான காட்சியாக உள்ளது. 2028ஆம் ஆண்டு சிட்னியில் இது நிகழும் வரை என்னால் காத்திருக்க முடியாது. இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நாங்கள் ஒரு பெரிய கத்தோலிக்க மாநாட்டை நடத்தி சிறிது காலம் ஆகிவிட்டது. எனவே இது நம்ப முடியாததாக இருக்கும். மேலும் நாங்கள் இதை நம்ப முடியாத ஆசீர்வாதமாக உணர்கிறோம். சிட்னி பேராயர் அவர்கள் உலக நற்கருணை மாநாட்டை நடத்துவது நம்பிக்கையை உயிர்ப்பிக்க ஒரு சிறந்த வாய்ப்பு என்று தெரிவித்துள்ளார். மிகவும் உற்சாகமாக இருந்தது. நாங்கள் பல வருடங்களாக முயற்சி செய்து வருகிறோம். வத்திக்கானுடன் ஒரு புரவலராக இருப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். கடைசியாக அது பலனளித்துள்ளது. இப்போது பெரிய வேலை தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவிலும் எங்கள் திரு அவை வாழ்க்கையை புதுப்பிக்க எல்லா வகையிலும் இது உதவும் என்று நான் நினைக்கிறேன். அங்கு இன்னும் நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. எங்களுக்கு இயல்பு நிலை இல்லை. எப்படி இருந்தாலும் இது முழு சமூகத்தையும் ஒன்றிணைத்து நம்மை இறைவனுடன் இணைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆஸ்திரேலியா தனது கடைசி உலக நற்கருணை மாநாட்டை நடத்தியதிலிருந்து 2028ஆம் ஆண்டு 100 ஆண்டுகளை குறிக்கிறது. முழு திரு அவையும் நற்கருணையை அதன் மையத்தில் வைக்க இது ஒரு வாய்ப்பாகும். மேலும் இது அந்நாட்டின் கத்தோலிக்கர்களின் நம்பிக்கையை புதுப்பிக்கும் என்று ஆஸ்திரேலியா நம்புகிறது. துறவரத்தாரின் உருவாக்க பணியில் மனநலம் மற்றும் சுய முன்னேற்றம் ஆகியவற்றை மையப்படுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட அமெரிக்க துறவர சபை. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க திரு அவையில் மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் குருமடங்கள் விதிவிலக்கல்ல. இந்த குறிப்பிட்ட அமெரிக்க குருமடத்தில் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை பற்றி பேச ஓர் உளவியலாளரை குருமானவர்கள் சந்திக்கின்றனர். இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெபம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு கூடுதல் ஆண்டு உருவாக்க பயிற்சி என்று அழைக்கப்படும்.
2021ஆம் ஆண்டு மினிசோட்டாவில் உள்ள புனித பவுல் குருமடமானது வட அமெரிக்காவில் இந்த நிலையை தங்கள் பாடத்திட்டத்தில் சேர்த்த முதல் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த குறுகிய உருவாக்க காலகட்டத்தில் இலக்கியம் படிக்கவும் ஜெபிக்கவும் கவனம் செலுத்துகின்றனர். அவர்கள் செயல்முறை குழுக்களாக இருந்து உளவியலாளரை வாரத்திற்கு 2 முறை சந்திப்பார்கள். அங்கு தங்களின் உணர்ச்சிகள், கடந்த கால அனுபவங்கள் மற்றும் போராட்டங்கள் ஆகியவற்றை பற்றி மனம் திறப்பதன் மூலம் சரியான முறையில் வழிநடத்தப்படுகிறார்கள். சில சமயங்களில், அதாவது மனசோர்வு, பதட்டம் போன்றவை அவர்களுக்கு ஏற்படலாம். தனது குடும்ப அனுபவம் அல்லது கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில அதிர்ச்சிகள் போன்றவை இப்போதும் ஒருவரை எப்படி பாதிக்கிறது அல்லது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு போராட்டம் இருப்பதை காண முடிகிறது. எனவே உதவிக்காகவும் ஆதரவிற்காகவும் இந்த குழுவை கொண்டு வர விரும்புகிறேன். செயல்முறை குழுக்கள் இங்கே முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று குருமட இயக்குனர் தெரிவித்தார். சுய அறிவு மற்றும் உண்மையான சுதந்திரம் ஆகிய இரண்டையும் நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள். மேலும் செயல்முறை குழுக்கள் சனிக்கிழமைகளில் ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு எந்த ஊடகத்தையும், தொலைபேசிகளையும் அல்லது கணினியையும் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை. டிஜிட்டல் ஃபாஸ்ட், அதாவது ஊடக நோன்பு வழியாக செயல்முறை குழுக்கள் ஜெபம் மற்றும் படிப்புக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் அவர்களின் குருமட உருவாக்கத்தின் எஞ்சிய பகுதிகளை வெற்றிகரமாக அணுகுவதற்கு தேவையான கருவிகளை குருமானவர்களுக்கு வழங்குகிறது என்று இயக்குனர் தெரிவித்தது கவனிக்கத்தக்கது. மெஜுகோரேயின் ஆன்மீக அனுபவங்களுக்கு வத்திக்கான் சமீபத்தில் இசைவு தெரிவித்திருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். மெஜுகோரேயில் உள்ள ஆன்மீக அனுபவத்திற்கு அதிகாரப்பூர்வ அனுமதியை வத்திக்கான் வழங்கியுள்ளது. அதோடு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினாவில் அமைந்துள்ள மெஜுகோரேயில் அன்னை மரியா 1980ஆம் ஆண்டுகளில் 6 குழந்தைகளுக்கு ஒரு வழக்கமான அடிப்படையில் தன்னை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. காட்சியளித்தல் தொடங்கியதிலிருந்து 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இவ்விடத்தை பார்வையிட்டதாக மதிப்பிடப்பட்டு இந்த தலம் ஒரு முக்கிய திருப்பயண தலமாக மாறியுள்ளது. கர்தினால் விக்டர் மனுவேல் பெர்னாண்டஸ் அவர்களின் கீழ் செயல்படும் வத்திக்கான் கோட்பாட்டு அலுவலகத்தின் இந்த முடிவு தடையேதும் இல்லை என்ற நிலையை குறிக்கிறது. அதாவது நம்பிக்கையாளர்கள் இந்த பக்தி முயற்சியை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் அதை நம்ப வேண்டிய கட்டாயமில்லை. மே மாதம் கோட்பாட்டு அலுவலகத்தால் நிறுவப்பட்ட ஒரு புதிய செயல்முறையை தொடர்ந்து சொல்லப்பட்ட காட்சியளித்தல் நிகழ்வானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தோற்றம் என்பதாக வத்திக்கான் அறிவிக்காது. ஆனால் தீவிரமான கோட்பாடு குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டும். மெஜுகோரே பற்றிய இந்த புதிய ஆவணமானது அன்னை மரியா பற்றி கூறப்படும் பல செய்திகள் நேர்மறையானவை மற்றும் பயனுள்ளவை என்பதை அங்கீகரிக்கும். அதேவேளை நம்பிக்கையாளர்கள் அவற்றை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறும் அது வலியுறுத்துகிறது. அதாவது சில செய்திகள் முரண்பாடுகளை கொண்டிருப்பதாகவும் அல்லது சிலரின் யூகமாகவோ அல்லது கற்பனையாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்றோ கூறப்படுகிறது. ஒரு சில செய்திகளின் விஷயத்தில் இப்படி நடந்திருக்கலாம் என்பதை நிராகரிக்கவும் முடியாது. முடிவாக காட்சி கண்டவர்களின் கூற்று தவறானது என்று இந்த ஆவணம் எங்கும் குறிப்பிடவில்லை என்பது வலியுறுத்தப்படுகிறது. மெஜுகோரேவின் காட்சிகள் நடந்து 43 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் வத்திக்கான் அதை பற்றி பேசுவது இதுவே முதல் முறை. 2010ஆம் ஆண்டில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அந்நிகழ்வுகளை விசாரிக்க ஒரு குழுவை நிறுவினார். ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யூத அறிஞர் ஒருவர் எழுதிய திருவிவிலியத்தின் மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட $7 மில்லியன் விலையாகி இருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஹீப்ரு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த திருவிவிலியத்தின் விலை $69,60,000. நியூயார்க்கில் நடந்த ஏலத்தில் விற்கப்பட்ட தொகைதான் இது. ஸ்பானியரான இதன் ஆசிரியர் ஷெம்டோவ் அவர்கள் ஒரு போதகராக இருந்திருக்கின்றார். 1312ஆம் ஆண்டு இந்த 768 பக்கங்களை எழுதிய அவர் ஒரு யூத அறிஞராகவும் இருந்திருக்கின்றார். புகழ்பெற்ற புத்தக தயாரிப்பாளரான சதபி அவர்கள் இந்த அசாதாரண கையெழுத்து பிரதியை ஏலத்தில் எடுத்துள்ளார்.
இடைக்கால ஸ்பெயினில் தப்பி பிழைத்த மிக முக்கியமான எபிரேய திருவிவிலியங்களில் இதுவும் ஒன்று. ஷெம் அவர்கள் இந்த திருவிவிலியத்தை எழுதி முடித்ததும் அவர் அதை இஸ்ரேலுக்கு அனுப்பினார். இது உலகின் தலை சிறந்த ஹீப்ரு கையெழுத்து பிரதிகளை சேகரிப்பவர்களின் ஒருவரான டேவிட் சாசோனை அடைவதற்கு முன்பு ஈராக், எகிப்து மற்றும் லிபியா போன்ற பல்வேறு நாடுகளை கடந்து சென்றதாக நம்பப்படுகிறது. 1929ஆம் ஆண்டில் யூத வம்சாவழியை சேர்ந்த இந்த பிரித்தானிய மனிதர் கோடெக்ஸ் சசூன் என்று அழைக்கப்படும் மற்றொரு புத்தகத்தை வாங்கினார். இது ஹீப்ரு திருவிவிலியத்தின் மிக பழமையான மற்றும் முழுமையான நகல் ஆகும். கடந்த ஆண்டு நியூயார்க்கில் $38 மில்லியன் அதிகமாக இது ஏலம் போனது. இதை டெல் அவிவில் உள்ள யூத மக்களின் அருங்காட்சியகம் வாங்கியது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பதாக யூபிலி ஆண்டுகள் அனுசரிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் அவற்றின் தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித யூபிலி ஆண்டு கொண்டாட ரோம், ஜெருசலேம் மற்றும் 3 ஸ்பானிய நகரங்கள் மட்டுமே வத்திக்கானால் அனுமதி வழங்கப்படுகின்றன. அந்நகரங்களில் ஒன்று கரவாக்கா டெல்லா குரூஸ் ஆகும். இது திருச்சிலுவையின் ஒரு மரத்துண்டின் தாயகமாகும். 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த நகரம் அதன் யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறது. கரவாக்கா டெல்லா குரூஸ் ஒவ்வொரு நாளும் ஏராளமான திருப்பயணிகளை வரவேற்கும். அதே வேளையில் யூபிலி செய்தியை பரப்புவதில் உள்ளூர்வாசிகளே முக்கியமானவர்கள். இங்குள்ள அனைத்து நகரங்களிலும் நுழைந்து சதுக்கங்கள், ஆலயங்களை நாங்கள் பார்வையிட்டோம். இந்த பகுதி மக்களோடு நாங்கள் பழகினோம். இங்குள்ள எல்லா இடங்களும் எங்களுக்கு மிக நெருக்கமானவை. இது ஒரு மறக்க முடியாத பயனுள்ள அனுபவம். மிகுவலும் அவரது குழுவினரும் கரவாக்கா டெல்லா குரூஸ் குறித்தும் யூபிலி குறித்தும் தகவல் பரப்ப ஸ்பெயினில் உள்ள குறிப்பிடத்தக்க நகரங்கள் மற்றும் பசிலிக்கா என 300 மைல்களுக்கு பயணம் செய்துள்ளனர். சிலருக்கு கரவாக்கா டெல்லா குரூஸ் பற்றி தெரியும், ஆனால் இன்னும் பலருக்கு தெரியாது. எனவே நாங்கள் அங்கிருந்து வருகிறோம் என்று அவர்களிடம் கூறி நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை விளக்குவோம். பல சமயங்களில் அவர்கள் வரலாற்றையோ முக்கியத்துவத்தையோ அறிந்திருக்கவில்லை. எனவே நாங்கள் அதை அவர்களிடம் பரப்பவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோம். இது நிறைய வெற்றிகளை கொண்டு வந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து கரவாக்கா டெல்லா குரூஸ் ஒரு திருப்பயண தலமாக இருந்து வருகிறது. ஆனால் 1998ஆம் ஆண்டுதான் யூபிலி ஒன்று நிறுவப்பட்டது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நகரமானது உள்ளூர் திருப்பயணிகளையும் உலகம் முழுவதிலிருந்தும் வருபவர்களையும் தன்னகத்தே ஈர்க்கிறது. மக்கள் ஸ்பெயினின் பல மாகாணங்களிலிருந்தும் ஸ்பெயினுக்கு வெளியிலிருந்தும் கூட வருகிறார்கள். பிரான்சிலிருந்து கரவாக்காவின் கிரீன்வே வழியாக வந்த 2 சைக்கிள் ஓட்டிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 2017ஆம் ஆண்டில்தான் கரவாக்கா டெல்லா குரூஸில் கடைசி யூபிலி கொண்டாடப்பட்டது. அங்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் வருகை தந்தனர். 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்த எண்ணிக்கை உயரும் என உள்ளூர்வாசிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.